இது புதுசாக எடுத்திருக்க வாண்டு பசங்களுக்கான சாப்பாடு. இந்த குக்கரில் போட்டு நல்லா மசிய வேக வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளாக எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து அவனுங்க பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டயரியா வந்து ப்ரௌன் கலர் டயரியாவும் போகுது, ப்ரௌன் கலரையும் போகுது. இது வந்து ஃபார்வோடைய சிம்டம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு பவுட்ரு இருக்குது, இது வாங்கி நம்ம கலந்து ஒரு 3 டேஸ் கொடுத்தோன்னா போதும், சரியாயிடுவானுங்க. இது விட்டோன்னா அப்படியே ஃபார்வோவே மாறிடும். இப்படி தான் இப்போ 3 நாளைக்கு கொடுத்துட்ருக்கேன். 3 பேருக்குமே இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். சூப்பு இந்த மாதிரி சிக்கன் சாப்பாடில் தான் சிக்கன் சூப்பு, ஈரல் சூப்பு இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே ஒரு 5 பாக்கெட் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 10 பாக்கெட்டு. இப்போ நார்மலாக இன்றைக்கி மோசம் போயிட்டானுங்க. நேற்று பார்த்திங்கன்னா ஒரே டயரியா பயங்கர மோசமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனு. அப்படிலாம் வாண்டு பசங்க இருந்தானுங்கன்னா முதல்ல சீனியும் 1 ஸ்பூன் சீனி, ஒரு பிஞ்சு உப்பு போட்டு முதல்ல கொடுத்துருங்க. இந்த பவுட்ரு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் இதை வாங்கி கொடுத்துக்கிறலாம். அதை கொடுத்துருவாங்க. மெயினாக அதை தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது கொடுத்துடலாம். கொடுத்திங்கன்னா நார்மலாகிடுவாங்க. விட்டுட்டிங்கன்னா பார்வை வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப நல்லது. இது நான் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். டாக்டர் சொல்லி தான் இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பவுட்ரு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா நான் சொல்லிவிடுவேங்க. அதை வாங்கி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.